இது எங்க எஜுகேஷன்லாம் கிடைக்குது சென்னையில? எந்த மாரி இன்ஸ்டிடியூட்ல நீங்க படிச்சீங்க? எல்லாம் இது எவ்வளவு வருஷம் கோர்ஸ்? இது இப்போ நீங்க யாருக்குமே அசிஸ்டே பண்ணாம டைரக்டாவே இந்த மாரி பேஷண்ட்ஸ்ல பாத்தீங்களா? இல்ல யாருக்காவது நீங்க அசிஸ்ட் பண்ணி பேஷண்ட்ஸ்லாம் பாத்தீங்களா? எனக்கு வந்து Hi, this is Dhanush here. You are watching Podcast Junction. நம்ம ஸ்பாட்லைட் சீரிஸ், அதுவும் நம்மளோட ரோட் டு சக்ஸஸ் ஷோல டுடே we are meeting a person. அவங்க வந்து எப்படின்னா ஒரு சாமானிய மக்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான். ஏன்னா நம்மளோட ஷோவோட ஃபார்மேட்டும் நல்லா தெரியும். ரோட் டு சக்ஸஸ் நத்திங் பட் பீப்புள் ஹூ ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் தட் சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னி. அதாவது அந்த சக்ஸஸ் ரோட எப்படி போயிட்டுருக்காங்கன்னு. இன்றைக்கி நம்ம மீட் பண்ணுற பர்சன் வந்து ஷீ இஸ் இன்டு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. இந்த சர்வீஸ் மனப்பான்மை வந்து எத்தனை பேருக்கு நம்மக்கிட்ட இருக்குன்னு கேட்டால் மிக மிக கம்மி. அந்த விஷயத்தில் ஷீ இஸ் டூயிங் அ ட்ரெமெண்டஸ் ஜாப் இன் ஹர் ஃபீல்ட். ஷீ இஸ் நன் அதர் தேன் பவித்ரா குணசேகரன். வெறும் பவித்ரா குணசேகரன்ல டாக்டர் பவித்ரா குணசேகரன். ஹாய் டாக்டர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா வெல்கம் டு த ஷோ. Thank you. ஸோ இந்த ஷோல we want to know more insights about you and your journey. ஸோ நீங்க சொல்லுங்க, எப்படி இந்த அதாவது நம்ம எல்லாம் படிக்கிறோம், பட் இந்த மாதிரி சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? எதனால யூ கேம் டு திஸ் இண்டஸ்ட்ரி? ஆக்சுவலி 12th முடிக்கிற வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்குன்றது கூட எனக்கு ஐடியாவே கிடையாது. ஃபேமிலியில் யாரும் போனதில்லை. அம்மாவுக்கு நர்சிங் பண்ணணும்னு ஆசை. பட் எனக்கு என்னன்னா யாருக்கு கீழேயாவது வேலை செய்யறதுன்றது அந்த அளவுக்கு பிடிக்காது. ஸோ அதுக்கப்புறமா என்ன இருக்குன்னு நான் சர்ச் பண்ணேன். அதனால தான் நான் பியூர் சயின்ஸ் எடுக்காம பயோமேக்ஸ் எடுத்தேன். இன் சப்போஸ் இப்படி இல்லைன்னா அப்படி போயிடலாம் அப்படின்ட்டு. தென் எனக்கு இது ஒன்று இருக்கிறது தெரிய வந்தது. ஸோ அதுக்காக பார்த்துக்கேன் என்ன இருக்கு தெரிய வந்ததுன்னு சொல்றாங்கன்றதை இப்போ அவங்களும் அழகா சொல்றாங்க. ஷீ இஸ் டாக்டர் பவித்ரான்னு சொன்னா, பட் எந்த ஃபீல்டுன்னு சொல்ல இல்லையா. ஷீ இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் பிசியோதெரபிஸ்ட் இன் சென்னைன்னு சொல்லலாம். வளர்ந்து வரும் டாக்டர்ஸ்ல இவங்களும் ஒருத்தவங்க. ஸோ சொல்லுங்க பவித்ரா, இப்போ நீங்க ஏன் எனி ஃபீல்டு நீங்க எடுத்துக்கலாம், ஏன் பிசியோதெரப்பி, அது எதுனாலன்னு சொல்லுங்க. இது அம்மா வந்து நர்சிங் சூஸ் பண்ணது வந்து நிறைய சர்வீஸ் பண்ற மாதிரி, எல்லாருமே வந்து ரொம்ப காட் மாதிரி. டாக்டர்ஸ் கிட்ட சீக்கிரமா வந்து கன்வே எதுவுமே பேச முடியாது. ஆனா நர்ஸ் வந்து ஒரு அவங்களோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி. எல்லாரும் அழுக பார்த்ததெல்லாம் அம்மா நிறைய பார்த்துருக்காங்க. அதனாலதான் நான் வந்து நர்ஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. பட் அதுக்கு ரிலேட்டடா இருக்கணும், ஆனா நம்மளோட ஒரு அந்த ரேஞ்ச் இருக்கணும்ன்றதை நான் பார்த்து இதை நான் சூஸ் பண்ணேன். ஓகே, இந்த பிசியோதெரப்பினா இது என்ன மாதிரி கோர்ஸ்? இது எப்படிலாம் நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க சமுதாயத்துக்கு? இது என்ன மாதிரி ஹெல்ப் ஆகும்? பிசியோதெரப்பின்றது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து ஒருத்தவங்க சாகுற வரைக்குமே எல்லாத்துக்குமே பிசியோதெரப்பி யூஸ் ஆகும். குழந்தை வயிற்றுல இருக்கிறதுல இருந்து அன்டில் அவங்க சாகுற வரைக்கும் பிசியோதெரப்பி. தட் மீன்ஸ் பீரியாடிக்ல இருந்து ஜீரியாட்ரிக் வரைக்கும் எல்லாத்துக்குமே வரும். ஓ நைஸ். ஸோ இது வந்து இந்த ஃபீல்டு வந்து 100% மஸ்ட் இன் எனி மெடிக்கல் எயில்மெண்ட்ல ஃபிசியோதெரப்பி வந்து ஒரு மெயினான ஒரு விஷயம். ஆமா, இப்போதைக்கு நிறைய பேர் வந்து மெடிசன்ஸ் வேண்டாம் அப்படின்றது, எல்லாருமே ஹோமியோபதி அந்த மாதிரி எல்லாம் போறாங்க. அப்படி இருக்கும் போது எங்களது மெடிசன் இன்ஜெக்ஷன் எதுவுமே கிடையாது. அதனால எப்படியா இருந்தாலும் நம்ம அங்க போகதான் போறோம். அதுக்கு ஒரு ட்ரை கொடுத்துட்டு போலாமேனாவது இப்ப யோசிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியாவது அது ஒரு மசாஜ் தெரப்பி அப்படின்ற மாதிரி போச்சு. இப்ப அந்த ஒரு மைண்ட் செட் மாறி இருக்கு எல்லாருக்கும். ஓ விச் இஸ் குட்ன்றீங்க. இல்ல பட் உங்க ஃபேமிலில உங்க அம்மாவோட விஷன் சொன்னீங்க நர்சிங். பட் அதை தவிர்த்து உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் சொல்லுங்க. வேர் யூ ஸ்டடிட், வேர் ஆர் யூ ஃப்ரம், எல்லாமே அந்த டீடைல்ஸ்லாம் சொல்லுங்க. நான் born and brought up எல்லாமே சென்னை தான். என்னோட ஃபேமிலி அப்பா சைடு அம்மா சைடு எந்த சைடுமே மெடிக்கல்ல யாருமே கிடையாது. நான் தான் ஃபர்ஸ்ட். ஸோ நான் ஸ்ட்ராங்கா இருந்தேன். அம்மா சொன்னது ஓகே. அதுக்கப்புறம் நான் ரிசர்ச் பண்ணி நான் ஸ்ட்ராங்கா இருந்தது. இதுதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும் அப்படின்றது நான் ஸ்ட்ராங் பண்ணிட்டு தான் நான் பண்ணனேன். இது எங்க எஜுகேஷன்லாம் கிடைக்குது சென்னையில? எந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்ல நீங்க படிச்சீங்க? எல்லா மெடிக்கல் காலேஜ்லயுமே இருக்கும். ஓகே, இது எவ்வளவு வருஷம் கோர்ஸ்? இது ஆக்சுவலி 4 years கோர்ஸ். பட் முடிக்க ஒரு 5 years ஆயிடும். ஒரு மாஸ்டர்ஸ் முடிக்கிறதுக்கு 2.5 years ஆயிடும். இப்போ நீங்க இந்த கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்களே தனியா பண்ணிருக்க முடியாது இல்லையா? somebody would have assisted you, right? ஸோ யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா? who is your role model in this industry? ரோல் மாடல் நான் ஜாயின் பண்ணும் போது யாருமே கிடையாது. தட் மீன்ஸ் அப்போ என்கிட்ட ஃபோனே கிடையாது. 3rd yearல தான் எனக்கு ஃபோனுன்றதே ஒன்று வந்தது. ஃபேமிலிலையும் யார்கிட்டையுமே வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனுன்றது கிடையாது. ஃபோன் வச்சிருந்தாங்க, அவ்வளோதான். ஸோ நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் போனேன். அங்கதான் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இருக்குன்றதே தெரிஞ்சது. அதுக்கப்புறமா நான் உட்காந்து தேட ஆரம்பிச்சு நிறைய பேருக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். பாக்குறவங்க கிட்ட எல்லாம் கேட்பேன். நிறைய பேருக்கு ஐடியா இருக்காது, நிறைய பேருக்கு அந்த மசாஜ் தெரப்பி அப்படின்றதோட முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ரிசர்ச் பண்ணி நர்சிங்க்கு போய் ஜாயின் பண்ணலான்ட்டு என்ன ஒரு காலேஜ் கூட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் அங்க போய் நான் சர்ச் பண்ணது இதை பத்தி தான்.
சர்ச் பண்ணும்போது தான் ஓகே அப்படின்றது எனக்கு அதை பத்தின ஃபுல் கிளாரிட்டி கிடைச்சது அண்ட் நான் ஜாயின் பண்ணேன். இப்போ நீங்க யாருக்குமே அசிஸ்டே பண்ணாம டைரக்டாவே இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்ல பாத்தீங்களா, இல்ல யாருக்காவது நீங்க அசிஸ்ட் பண்ணி பேஷண்ட்ஸ்லாம் பாத்தீங்களா? எனக்கு வந்து என்னோட குருன்னு 2 பேர் இருக்காங்க ஆக்சுவலி. இது எனக்கு எப்ப கிடைச்சாங்கன்னா இன்டர்ன்ல. ஓ ஓகே. அது வந்து எனக்கு இப்ப சொல்லும் போதுமே எனக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் தான் சொல்லணும். அவங்க 2 பேர் வந்து லைக் எனக்கு நிறைய பேர் எல்லாமே கைட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே ஓகே தான். பட் ஸ்டில் அவங்க 2 பேர், ஒரு சார் வந்து உமர் ஷெரீப், இன்னொன்னு ஆனந்த் சார். 2 பேருமே எனக்கு இன்டர்ன்ல தான் வந்து ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட்ல பழக்கம் பண்ணாங்க. ஓகே. ரொம்ப சீனியர் அவங்க. லைக் என்னோட ஏஜ் அப்படிலாம் கிடையாது, ரொம்ப சீனியர். ஸோ அவங்க வந்து எனக்கு அவங்க பார்க்குற பேஷண்ட்ஸ்லாம் எனக்கு கொடுக்கறது, ஈவன் தோ லஞ்ச் டைம்ல கூட எனக்கு உட்காந்து ஏதாவது டவுட்டு இப்பயுமே லைக் நான் அந்த காலேஜ் முடிச்சு மோர் தேன் 5 இயர்ஸ் மேல ஆகுது. பட் ஸ்டில் இன்னைக்கும் எனக்கு ஒரு டவுட், ஏதோ ஒரு சின்ன டவுட்னாலும் ஃபர்ஸ்ட் கால் அவங்களுக்கு தான் அடிப்பேன். எப்பயுமே வந்து ரெக்ரெட் பண்ணாம இந்த டைம்க்கு இந்த டேக்கு இப்படிதான் பண்ணணும் அப்படின்றது எப்பயுமே அவங்க சொன்னதும் கிடையாது, சொல்லவும் மாட்டாங்க. மோரோவர் இன்னைக்கு வரைக்கும் அவங்க எனக்கு பேஷன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்களும் ரெஃபர் பண்றாங்க. ஆமா கண்டிப்பா, அவங்களாலதான் நான் இவ்வளவு நாள் வளர்ந்ததே. நான் கிளினிக் ஓபன் பண்ணி ஒரு ஃபியூ மந்த் தானே ஆகுது. இதுக்கு வரைக்குமே வந்து அவங்களோட பேஷன்ஸ் வச்சுதான் எனக்கு வந்து பேக்கப் அப்படின்றதுலாம் கிடையாது. நான் சம்பாதிக்கிறது நான் வச்சுக்கிறது அவ்வளவுதான். நான் வீட்டுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லாம் கிடையாது. பட் ஸ்டில் எல்லாத்துக்குமே வந்து அவங்க மூலியமா தான் நான் சம்பாதிச்சிருக்கேன். ஓ சூப்பர். ஸோ இவ்வளவு நாள் வந்து நீங்க ஒரு 2 பேர்கிட்ட இன்டர்ன்ஸா ஒர்க் பண்ணீங்க. ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணீங்க. பட் தனியா ஸ்டார்ட் பண்ணணும்னு எப்போ தோணுச்சு? அண்ட் உங்க தனியா ஸ்டார்ட் பண்ண இந்த கிளினிக் பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்லுங்க. ஓகே, என்னோட கிளினிக் பேரு கோரலைன் பிசியோதெரப்பி அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், கோடம்பாக்கம்ல இருக்கு. ஸோ இது எப்படின்னா, நான் கிளினிக் ஓபன் பண்ணணுன்ற ஒரு மென்டாலிட்டி இருந்தது. அப்பா கட்டும் போதே வந்து கிளினிக் நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தான் கட்டினாரு. பட் ஸ்டில் எனக்கு என்னன்னா, அப்ப நான் ஓபன் பண்ணியிருந்தேன்னா நான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பண்ணிருப்பேனான்னு தெரியல. இப்ப மினிமம் ஒரு 50 கிளினிக்ஸ்ல நான் ஒர்க் பண்ணிருப்பேன். ஒர்க் பண்ணிருக்கேன் சென்ஸ் எல்லாமே பீடியாட்ரிக், ஜீரியாட்ரிக், எல்லாமே நியூரோ, ஆர்த்தோ எல்லா கிளினிக்லுமே நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ எல்லா இடத்துலயும் போய் எடுத்த ட்ரைனிங், என்னால ஓபன் பண்ண முடியும், நான் மட்டும் பார்த்துப்பேன் அப்படின்ற மென்டாலிட்டி எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கிளினிக் ஓபன் பண்ணணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். ஓ நீங்க எல்லா இடத்துலயும் போய் ஒர்க் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி ஃபைனலி யூ டிசைடட். நான் எங்கேயுமே போய் யாருக்கு கீழேயும் வேலை செய்யணுன்றதுக்காக போல, அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும்னு போனேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போனீங்க. நவ் கோர் அலைன் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப சூப்பரா போகுது. சூப்பர். எவ்வளவு நாள் ஆச்சு இது ஓபன் பண்ணி? 7 மந்த் ஆயிடுச்சு. 7 months ஆயிடுச்சு. 7 months பேபி மாதிரி. ஸோ இந்த கோர் அலைனுக்கும் மற்ற பிசியோதெரபிஸ்ட் கிளினிக்கும் ஸ்டாண்ட் அவுட்னா என்னவா இருக்கும்? ஸ்டாண்ட் அவுட்னா நான் வந்து யாரையும் பிளேம் பண்றதுக்காக நான் இதை சொல்லலை. நிறைய பேர் வந்து இப்போ பிசியோதெரப்பின்னு நினைக்கிறது வந்து ஐஎஃப்டி டென்ஸ் இந்த மிஷின் ஓரியன்ட் மட்டும் தான் நினைக்கிறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லேசர் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ரீஹாபிலிட்டேஷன் வச்சிருக்கேன்ல. ஸோ ரீஹாபிலிட்டேஷன் தான். பெயினை கியூர் பண்றது மட்டும் நம்மளுக்கு கிடையாது. இதுக்கப்புறம் ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அந்த பெயின் அகைன் நம்ம கிட்ட வந்து சொல்லக்கூடாது, அதே கம்ப்ளைண்டோட நம்ம கிட்ட வரக்கூடாது. அந்த அளவுக்கு எல்லாமே ட்ரெயின் பண்ணி நான் அனுப்பிடுறேன். ஓ நைஸ், சூப்பர். ஸோ இந்த சர்வீஸ் வந்து அதாவது உங்களுக்கு எது எப்படி பிடிச்சிருக்கு இந்த சர்வீஸ் பண்றது? போரே அடிக்கல உங்களுக்கு? போர் அடிக்கல. ஒரு 1% கூட எனக்கு போர் அடிக்கல ஆக்சுவலி. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு, இன்னும் நிறைய கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. தட் மீன்ஸ் இப்போ ரீசெண்டா இருக்க ஒரு பேஷண்ட் வந்து அவங்க கொஞ்ச தூரம் நடந்தாலுமே கீழே விழுந்துருவாங்களாம். அது வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு பழக்கம்ன்றத விட அவங்களோட இன்ஸ்டபிலிட்டி. ஓகேங்களா, அவங்கள ஏதோ சம்திங் நிக்நேம்லாம் வச்சு கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து அவங்கள நான் ட்ரெயின் பண்ணி ஒரு 2 மந்த் நான் ட்ரெயின் பண்ணேன். ஒன்லி பிசியோதெரப்பின்னா எக்ஸசைஸ் மட்டும் தான் கொடுத்தேன். நோ ஐஎஃப்டி, நோ நத்திங். ஓகே, எக்ஸசைஸ் மட்டும் கொடுத்து இப்போ அவங்க மாடியில இருந்து கீழே இறங்கவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, படிக்கட்டு ஏறி இறங்குறதே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து காஷ்மீர் ட்ரிப் போயிட்டு வந்தாங்க. ஓ வாவ். ஸோ ஸ்னோல வாக் பண்றது எனக்கு அவங்க கூட நான் நேற்று கூட போய் பார்த்தேன். அப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், இது வந்து நீங்க போயிட்டு வந்தது எனக்கு பெரிய சக்சஸ் மேம், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹாப்பினஸ் கொடுக்க கொடுக்க அது மேல இன்ட்ரெஸ்ட் தான் அதிகமாகுதே தவிர இன்ட்ரெஸ்ட் பேஷண்ட்ஸோட அந்த கியூர் ஆகுறத பார்க்கும்போது யூ வில் கெட் இமென்ஸ் ஒரு நல்ல ஹாப்பினஸ் வருது. அண்ட் இப்போ நிறைய மீன் நிறைய ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட், மெடிக்கல் ரிலேட்டட் நிறைய பிஸ்னஸ் இருக்கு இல்லையா? டென்டல், லேப்ஸ், இந்த மாதிரி நிறைய மணி மின்டிங் பிஸ்னஸ்னே சொல்கிறாங்க. ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து ஜென்ரலாக எனக்குமே அது தெரியாது, ஹவு எஃபெக்டிவ் திஸ் இஸ் இன்னொன்று மானிட்டரி சைட், அதாவது நல்ல இன்கம் தர ஒரு விஷயமா. ஏன்னா ஒரு பிடிஎஸ் படித்தவங்களாம் பயங்கரமாக, அதாவது சும்மா பல்லுனாலே முடிஞ்சு போன்ற மாதிரி இருக்கு எங்களுக்கு. இந்த ஃபிசியோதெரபிஸ்ட் எப்படி, ஹவு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, இது ஒரு பேஷண்ட் வரணும்னா ரொம்ப செலவு பண்ணுவேன், அண்ட்
ஹவ் யூ ஆர் சீயிங் இது எப்படி பார்க்குறீங்க? இது எப்படின்னா மணி ஓரியன்டா பார்த்தோன்னா அதுலயும் நம்மளுக்கு நல்ல ஒரு growth தான். இப்போதைக்கு இப்போ வர இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிசியோதெரப்பின்றது ரொம்ப நிறைய பேருக்கு தெரிய வருது. ரொம்ப நிறைய பேருக்கு தெரிய வர்றது வந்து நம்மளுக்கு நல்லதுதான். ஈவன் தோ இப்ப நிறைய பேர் ஜிம் போறதோட பிசியோ அசிஸ்டண்டா இருக்க ஜிம்மை தேடி போறவங்க தான் ரொம்ப அதிகம். ஏன்னா நம்மளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு இப்ப ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் ஆகுறவங்க ரொம்ப அதிகமா ஆயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு growth வைஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஓகே. மணி மின்டிங் பிஸ்னஸான்னு கேட்குறேன். இது பேசிக்காக இதில் நல்லா சம்பாதிக்க முடியுமா பீயிங் அ ஃபிசியோதெரபிஸ்ட்? சம்பாதிக்கலாம், நல்லாவே சம்பாதிக்கலாம். இப்போ ஒரு பேஷண்ட் உங்ககிட்ட வராங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் சர்வீஸ் ஓரியன்ட் தான் இல்லையா? அவங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா சில ட்ரைனிங்கு? இல்லை இது எப்படி இது எக்ஸ்பென்சிவா எல்லாராலும் அஃபோர்ட் பண்ண முடியுமா? எல்லாராலையும் அஃபெக்ட் பண்ண முடியும். எந்த பிசியோ கிட்ட நீங்க போறீங்கன்றத பொறுத்து இருக்கு. நானுமே ஒரு பேஷண்ட் பாக்குறேன்னா அவங்களால அஃபெக்ட் பண்ண முடியும்னா அவங்க கிட்ட 1000 கூட வாங்குவேன். அவங்களால முடியலன்னா 100 கூட வாங்கி நான் பார்த்திருக்கேன் பேஷண்ட். ஓ வெரி நைஸ். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க வலியோட வராங்க, அந்த வலியோட போகக்கூடாது. அதுதான் என்னோட மைண்ட் செட். நைஸ் நைஸ் வெல் செட். ஸோ உங்களோட இந்த பர்டிகுலர் ஃபிசியோதெரப்பி தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது பேஷன் பர்சனல் லைஃப்ல நான் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா வேற எந்த மாதிரி டிசைட்? நிறைய இருக்கே. ஏதாவது ஒரு 2 3 சொல்லுங்க. 2 3 சும்மா ஜஸ்ட் ஆடு அந்த மாதிரி. எனக்கு ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கும். ஓகே. டாக்குமெண்டிங் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த சைடு எல்லாமே பிடிக்கும். பட் இது ஸ்ட்ராங்கா இதுலயே தான் இருப்பேன். சும்மா ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு டிராவலிங் அந்த மாதிரிலாம் நான் பண்ணுவேன். ஸோ ஃபோட்டோகிராஃபி, ஆக்டிங் இதெல்லாம் உங்களோட பேஷன் மாதிரி. அதாவது ஆக்டிங் சைடு இல்ல, ஃபோட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் டாக்குமெண்டிங், ட்ராவலிங் அப்படின்றீங்க. சரி. இப்போ நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க இல்லையா இது வந்து மணி பில்டிங் பிஸ்னஸ் அப்படிலாம் கிடையாது. பட் ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து ஒரு அவேர்னஸ் இப்போ நல்லா வளர்ந்துட்டு வருது இல்லையா? பட் நிறைய பேருக்கு இன்னுமே தெரில. இப்போ ஒரு மசில் கேட்சாக இருக்கலாம். நீங்கள் வந்து ப்ரில்லியண்ட்டான வீடியோஸ்லாம் உங்கள் பேஜில் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ்னால் ஜென்ரலாக உங்கள் பாடிக்கு ஃபிசியோதெரபிஸ்ட்டை நீங்கள் என்ன ஒரு டிப்பு கொடுப்பீங்க? ஹவு டு டேக் கேர்? நீங்க டெய்லி போய் ஜிம்மே போலனாலும் பரவாயில்ல, டெய்லி மூவ் பண்ணுங்க உங்க பாடியை. ஜஸ்ட் ஏதோ ஒரு மூமெண்ட் வாக்கிங் கூட பண்ணலாம். எக்ஸசைஸ்ல வராது, பட் ஸ்டில் வாக்கிங் கூட பண்ணலாம். அதுவும் ஒரு மூமெண்ட் தான். தண்ணி நிறைய குடிக்கணும், முக்கியமான விஷயம். கிராம்ப் வர்றது இது எல்லாமே காரணமே வந்து டீஹைட்ரேஷன் தான். ஸோ தண்ணி நிறைய குடிக்கலாம். ஜஸ்ட் மூவ் பண்ணுங்க, அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் மூவ்மெண்ட் பண்ணுங்க, உட்காந்துட்டே இருக்காதீங்க. அதே மாதிரி ஏதாவது ஒர்க் பண்றீங்க, ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தொடர்ந்து ஒர்க் பண்றீங்கன்னா 30 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி பிரேக் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் பண்ணாலே பாடி வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். மெயின்டைன் பண்ணலாம், அவ்வளவுதான். சூப்பரா இருக்கும்னு நான் சொல்ல முடியாது. வெல் ஒரு சேஃபர் சைடில் சொல்லிட்டீங்க. பட் லாஸ்ட்டாக உங்ககிட்ட ஒரு விஷயம் நல்லா கேட்கணும்னு நினச்சேன். இப்போது நீங்கள் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் இல்லாமல் பேஷன் சொன்னீங்க. ஒருவேளை ஃபிசியோதெரபிஸ்ட்டே இல்லைனா என்ன ஆயிருப்பீங்க? ஃபிசியோதெரபிஸ்ட்டே இல்லாமல் சர்வீஸ் ஓரியன்ட் தான் எடுத்திருப்பீங்க. பட் என்னவா இருப்பீங்க? ஃபேஷன் டிசைனிங் அந்த மாதிரி பண்ணிருப்பேன். ஃபேஷன் டிசைனர் இருந்திருப்பீங்க. பட் இப்போ ஃபேஷன் டிசைன் ஆளுன்னு ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்களா? இல்லையே, முடிச்சிட்டேனே நான். அதையும் முடிச்சிட்டிங்களா? அது முடிச்சிட்டாலும் நீங்கள் வந்து திரும்ப இந்த சர்வீஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஆசைக்கு அதையும் நான் வந்து பிசியோதெரப்பி தான் வந்து என்னோட பாத். நான் அந்த பாத்துல போயிட்டு தான் இருக்கேன், போயிட்டு தான் இருப்பேன் எப்பயுமே. மோரோவர் என்னோட பேஷன் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாமும் முடிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கேன். ஓ சைடில் அதையும் நீங்கள் நிறைவேற்றிடுறீங்க. ஸோ 10 years ஃப்ரம் நவ் டாக்டர் பவித்ரா வந்து எங்கே இருப்பாங்க ஃபிசியோதெரபிஸ்டில்? உங்களோட எய்ம் என்ன? ஏம் என்னோட ஏம் பார்த்தீங்கன்னா பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணும். ஓகே. ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் மட்டும்தான் நினைக்கிறாங்களே. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பார்க்குறாங்க, இல்லைன்னு சொல்லலை. எல்லாரையுமே ஒரே மாதிரி டேக் கேர் பண்ணுறது இல்லை. ஸோ அந்த டேக் கேர் இங்கே இருக்கணும். இது சாத்தியம் நீங்கள் நினைக்கிறீங்க? பண்ணலாமே, 100%. ஒய் நாட். சூப்பர். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு பயங்கரமான ஒரு சேவை மனப்பான்மை இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி ஆன்சர்லாம் பண்ண முடியும். வெரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜென்ரலாக ஒரு கொஸ்டினை ஃபிசியோதெரப்பி தாண்டி இந்த கப்பிங், இந்த ஒரு ஓல்டு மெத்தட்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் நீங்களும் பண்ணுவீங்களா? ஆக்சுவலி இது என்னன்னா ஃபிசியோதெரப்பி நாங்கள் காலேஜில் படிக்கிறதுல வராது இது. ஸோ இது எல்லாமே எக்ஸ்ட்ரா கோர்ஸ். இப்ப எல்லாரும் ஜெனரலைஸ் பண்ணிட்டாங்க. பிசியோதெரப்பினா இதெல்லாமும் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜெனரலைஸ் பண்ணிட்டாங்க. ஈவன் தோ நானும் முடிச்சிருக்கேன் தான். அதுல ரிசல்ட் கிடைக்குதுன்னா கிடைக்குதுதான். நானும் என்னோட கிளினிக்ல நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். கப்பிங் பண்றேன், டேப்பிங் பண்றேன், ட்ரை நீடில் பண்றேன், IASTM பண்றேன். அது எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கும். பட் இதெல்லாம் பிசியோ கிடையாது. பிசியோ கூட சேர்த்து இதெல்லாம் பண்ணும் போது ஒரு ரெக்கவரி நல்லா கிடைக்குது. அதுக்காக நான் பண்ணேன். ஓகே. பட் இது பண்ணக்கூடாதுன்னு எதுவும் இல்லை? கிடையாது, அதெல்லாம் எதுவும் கிடையாது. இதுவும் பண்ணலாம். சூப்பர். ஆக்சுவலி நீங்கள் நல்லா இந்த மாதிரி சேவை மனப்பான்மை உங்களுக்குள்ள ஐ திங்க் இன்பில்ட்டாக இருக்குது. நிறைய பேருக்கு ஃப்ரீயாக தரணுன்றீங்க. நம்ம டீம் அண்ட் நம்ம டீம் சார்ந்தவங்கள நாங்கள் ரெஃபர் பண்ணால்
காஸ்ட்லாம் கொஞ்சம் பார்த்து எங்களுக்காக பண்ணி தருவீங்களா? தாராளமா பண்ணிடலாம். அதுல என்ன இருக்கு? நான் தான் சொன்னேனேங்க, இவங்க வந்து எப்பவுமே இந்த காஸ்ட்ட பத்தி கவலையே பட மாட்றாங்க. ஐ திங்க் ஷி இஸ் கம்ப்ளீட்லி இன்டூ சர்வீஸ் மைண்ட். இப்போ நீங்க நெறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கீங்க. யூ ஆல்சோ செட் ஒரு அம்மா வந்து இன்னைக்கு காஷ்மீரே ட்ரெக்கிங் போயிட்டு வந்தாங்க. இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யுவர் ட்ரெய்னிங். பட் ஹேவ் யூ சீன் எனி பேஷண்ட்ஸ் அவங்களால சுத்தமா நீங்க ட்ரெயின் பண்ணி முடியவே இல்ல, ரெக்கவரே பண்ண முடியல. தட் யூ ஃபெயில்ட் அப்படின்ற மாரி நீங்க என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எத மாரி நடந்திருக்கா? ஃபெயில்டுன்ற மாதிரி எதுவும் பார்த்ததில்ல. நான் என்னோட பெர்ஃபெக்ஷன் குடுத்துருவேன். லைக் 100% என்னால குடுக்க முடியலனாலும், அட்லீஸ்ட் ஏதோ ஒண்ணு. லைக் அவங்க வந்து அவங்களோட கோல் படிக்கட்டு ஏறி இறங்கணும் அப்படின்னு இருக்கும்போது, அவங்களால முடியவே முடியாத கட்டத்துல பெட்டிலே இல்லாம ஜஸ்ட் நடந்தா ஓகே தானே. ம். அந்த மாரி. அவங்களோட ஆக்டிவிட்டீஸ அவங்க பண்ண வைப்பேன். ரிசல்ட்ட டிரைவ் பண்ணீங்க எப்படியாவது. கண்டிப்பா. ஸோ 100% இது வரைக்கும் அந்த மாரி பார்த்தது இல்ல. ஆஹா, இல்ல. விச் இஸ் குட் ரைட். சூப்பர். நம்ம ஒரு சூப்பரான டாபிக் இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? பிகாஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து எத்தனை பேர் வந்து ஜஸ்ட் மசாஜ்ன்னு நெனச்சிட்டு இருப்பீங்க. இட் வாஸ் அன் ஐ ஓப்பனர் தான் நான் சொல்லணும் இந்த இன்டர்வியூ பொறுத்தவரை. டாக்டர் பவித்ராவோட இந்த ரோட் டு சக்சஸ் ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட். நம்ம டீம் சார்பாக பவித்ராக்கு வந்து வி விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். இவங்க நெனச்ச மாரியே 10 வருஷத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி நெறைய பேருக்கு இலவசமா ட்ரீட்மெண்ட் குடுப்பாங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. டெஃபினட்டா நீங்க பண்ணுவீங்க எங்களுக்கு தெரியும். கண்டிப்பா. அண்ட் வி விஷிங் யூ ஆல் தி வெரி வெரி பெஸ்ட். Thank you. Thank you guys. I hope you guys enjoyed this show. This is Dhanush signing off from Podcast Junction. You are watching Spotlight series on the show name Road to Success. See you next time. Thank you. Bye.